ஹலோ அம்மா, நான்லாம் இனிமே அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். சாப்பாட்டுல கருவேப்பிலை எல்லாம் ஒதுக்க கூடாதான், சேர்த்து சாப்பிடணுமா. முடி வளருமா. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம போட்டோவை 4 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணாங்க. இப்ப முடி இல்லைன்னா நான் விக்கா வைக்க முடியும். டெய்லி வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, ரூம கிளீன் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றாங்க. உங்க சொந்தக்காரங்க இருக்கு, யார் ரூமுக்கு வராங்கன்னு கேட்டா முறைக்கிறாங்க. அதுல ஒரு ஆன்ட்டி, பார்த்து பத்திரமா நடந்துக்கோமா. இல்ல எனக்கு புரியல, இத்தனை நாள் நான் கண்ணை மூடிட்டு நடந்தனா, இனிமே இதாமா உன் வீடு அப்படின்னாங்க. சரி எப்போ வீட்டு என் பேர்ல மாத்துறீங்க ஆன்ட்டின்னு கேட்டேன். அதுக்கு முறைக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சமையல பாத்து காத்துக்கோ, நாளைக்கு இதே மாதிரி எக்ஸாக்ட்டா நீ பண்ணணும். அது சாம்பார ரசமானே எனக்கு தெரியலமா. நானும் எவ்வளவு நேரம் நல்லவளா நடிக்கிறது. இந்த குடும்ப பொண்ணு கேரக்டர்லாம் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குதுமா. பேசாம இந்த வீட்ல வெள்ளி தேவைப்படுதுன்னா கேளுங்க, அது கூட ஈஸியா பண்ணிடலாம் போல இருக்கு. என்னால இதுக்கு மேல இந்த வீட்ல வாழ முடியாது, நான் கிளம்பிட்டேன். ஓ என்ன அப்படியே அகதியா அனுப்பிட்டு நீங்களா என்ஜாய் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா? நான் நம்ம வீட்டுக்கு தான் வரேன். சரி வரல, சாம்பார் எப்படி பண்ண